ஐயா வணக்கம். வணக்கம். திரு பிரபாகரன் அவருடைய பிறந்தநாள் தினம் வெகு சிறப்பாக அங்கங்கே கொண்டாடப்பட்டது, தமிழகத்திலையும் கொண்டாடப்பட்டது, நிறைய தலைவர்கள்லாம் கொண்டாடினாங்க. ஸோ இந்த நேரத்தில் இலங்கையுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இலங்கை நிலை இலங்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போது ஏற்கனவே இருந்த சூழ்நிலை தான் அப்படியே இருக்குது, இறுக்கமான சூழ்நிலை தான். அங்கே தமிழர்களுக்குரிய உரிமைகள் எதுவும் புதியதாக வழங்கப்பட்டதாக தெரியல. தமிழ்நாட்டில் இருந்து போகிறவங்க வரவங்கெல்லாம் தடை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட தெரியல. பழைய ஆட்சிகளைப் போல தான் தமிழர்கள்னால் எதிரிகளாக நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கும் நடக்குது. தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க போனால் அவர்களை மீண்டும் சிறைப்படுத்துவது தான் வழக்கமாக இருக்கின்றது. அப்படி என்றால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கே இந்த தொல்லை என்றால் உள்நாட்டு மீனவர்களுக்கு எந்த உரிமையும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அங்கிருந்து வருகின்ற செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது இலங்கை முழுவதுமே சிங்களத்தினுடைய ஆட்சியை பார்க்க முடிகிறது. சிங்களம்தான் ஒரே மொழி, இந்தியா இலங்கையினுடைய மொழி. தமிழ் இரண்டாவது மொழி போல கீழே இருக்கின்றது. முன்பு வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் நிறைந்து இருந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் இப்பொழுது வடக்கு பகுதி கிழக்கு பகுதிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்கேயும் ஊர் பெயர்கள் உட்பட எல்லாம் தமிழ் இரண்டாம் நிலையில் இருக்கின்றது. முதல் நிலை என்பது சிங்களம்தான். இதுவெல்லாம் ஒரு பெரிய வருங்கால தமிழர்களுக்கான ஒரு பெரிய ஆபத்தான ஒரு அறிகுறி. மொழியை பின்தள்ளிவிட்டால் மக்களை முன்னேற்றுவதும் முடியாது. மக்களுடைய மொழியை முன்வைத்தால்தான் அந்த இனத்திற்கான சிறப்புகள் கிடைக்கும். அதனால்தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு மொழிவழி மாநிலமாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மொழிவழி மாநிலமாக அமைக்கப்பட்ட பின்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாநிலம் நிலம் இருக்கின்றது என்று ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதுவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழர்களை உலகத் தமிழர்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் பெரிய வருத்தம். இது என்ன என்றெல்லாம் சிலர் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வருத்தம்தான். தமிழர்களுடைய உள்நாட்டு தொடர்புகள் தமிழ்நாட்டோடு முடக்கமாகிவிட்டது. இந்திய தமிழர்களெல்லாம் தங்களை உலக மக்கள் தொகையிலே ஒரு பெரிய அங்கம் என்பதையெல்லாம் மறந்து விடுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது. அதே நிலைதான் இலங்கையிலேயும் இன்றைக்கு இருக்கின்றது. இலங்கையில் ஒரு காலத்தில் தமிழர்கள் சரி பங்காக இருந்தார்கள், அப்புறம் 1/3 ஆனார்கள். அப்படி இருந்தும் மலையக தமிழர்கள் என்றும் இஸ்லாமிய தமிழர்கள் என்றும் இலங்கை தமிழர்கள் என்றும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் ஒரு போர் நடந்த உள்நாட்டு போர் நடந்த பின்னால் அது போன்ற நினைவுகள் இருக்குமா என்பது சந்தேகமாக இருக்கின்றது, ஐயப்பாட்டோடு இருக்கின்றது. அதற்கெல்லாம் புது வடிவம் தருகின்ற ஒரு அரசியல் இலங்கையில் இருக்க வேண்டும். தமிழர் மொழிவழி மாநிலம், மொழிவழி நாடுதான் இலங்கை, இனவழி நாடுதான் இலங்கை. இலங்கையில் 2 இனங்கள் இருக்கின்றது. 2 இனங்களும் சேர்ந்து வாழ்வதற்கான சம உரிமை இருக்க வேண்டும். அது இந்தியாவில் இருக்கின்ற அளவிற்காவது ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒருவர் தலைமை அமைச்சர் ஆனால், ஒருவர் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி ஆனால், இன்னொருவர் குடியரசுத் தலைவர் இன்னொரு மொழிக்காரராக இருப்பதைப் போல இலங்கையில் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஒருவர் வந்தால் அடுத்த நிலையில் இருக்கின்ற பதவியை தமிழருக்கு கொடுத்து சிறப்பிக்க வேண்டும். அப்படி சிறப்பிக்கின்ற ஒரு தன்மை இருந்திருக்குமானால் இன்றைக்கு நாம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டியது இருக்காது. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. எந்த பதவிகளை எடுத்தாலும் சிங்களவர்களுக்குத்தான் என்பதைப் போல ஆட்சி, அரசியல், இராணுவம் போன்றவையெல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றது. இதை வைத்தெல்லாம் தமிழர்களுக்கு அங்கே சம உரிமை வந்துவிட்டது என்று நாம் சொல்ல முடியாது. சொல்வதும் தவறு. அந்த தவறை உறுதிப்படுத்துகின்ற வகையில்தான் இன்றைக்கு கூட
இந்தியாவும் இலங்கையும் மிகப்பெரிய நட்பு நாடுகள் என்று பேசிக்கொள்கின்றார்கள் சிலர். அதனால் இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றது. நிதி முதற்கொண்டு எல்லாவற்றையும் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இலங்கையினுடைய முன்னேற்றத்திற்காக. நம்முடைய முன்னாள் தலைமை அமைச்சராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு சென்றபோது கூட ஒரு இராணுவ வீரரால் தாக்கப்பட்டார். ஆனால் அதன் பின்னால் கூட இந்திய அரசாங்கம் அதை உணரவில்லை. இது தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற சிங்களவர்களுக்குமான சண்டை என்று நினைக்கின்றதே தவிர இந்தியாவினுடைய பெரும் மதிப்பை இலங்கை அரசாங்கம் மதிப்பதாக தெரியவில்லை. இலங்கைக்கு எவ்வளவோ உதவி செய்கிறது, அதனுடைய பங்கும் இந்தியா செய்கின்ற அத்தனை தொகையிலேயும் தமிழர்களுடைய பங்கும் இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு உதவியை பெற்றுக்கொண்ட இலங்கை அப்பொழுதும் இந்திய அரசை ஒரு அரசாக மதிப்பதில்லை. இந்தியாவைச் சேர்ந்த தமிழ் மக்களை ஒரு எதிரிகளாகவே நினைக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு உணர்வுடைய ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்தால் தவிர இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் இருக்கின்ற தமிழர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள் என்பது மட்டும் ஒரு உறுதி. இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் அதாவது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது இந்திய அளவில் பார்க்கும்போது உலக அளவில் பார்க்கும்போது இந்த மீனவர்கள் கைதுங்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது. அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கை படையினரால் எந்த ஒரு சிக்கலையும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம விரிவாக ஆழ்ந்து பார்க்காமல் பேச முடியாது. கடலும் நிலமும் 2 பகுதி, உலகத்தினுடைய 2 பகுதி. கடல் சார்ந்தவர்கள் நிலத்திலிருந்து போய் கடலில் மீன் பிடிக்கிறது வழக்கம். அப்படி வழக்கமாக இருக்கிற நிலப்பகுதியில் 2 நாடுகள் இருக்குமே ஆனால் 2 நாட்டுக்காரர்களுக்கும் 2 நாடுகளும் மதிப்பளிக்கணும். அதுதான் உலகத்தில் இன்றைக்கும் கடைபிடிக்கிற ஒரு தன்மை. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மீனவர் போய் கடலில் போய் வங்கக்கடலில் இறங்கி அதனுடைய கொஞ்சம் தொலைவு பயணித்து ஒரு மீனை பிடிச்சா அது அண்டைய நாட்டினுடைய எல்லைக்கு வந்துட்டீங்கன்னுட்டு உடனே குற்றம் சாட்டுவது பெரும் தவறு. அப்படி சாற்ற இலங்கை அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்லியிருக்க வேணும். இது எங்களுடைய நாட்டு மீனவர்களுடைய வருகை. நாம் 2 நாடுகளும் நட்பு நாடுகள். இந்த 2 நாடுகளும் நட்பாக இருக்கிறது மத்தியில் அவர்களை எப்படி நீங்கள் சிறைபிடித்து அவர்கள் விரித்திருந்த வலைகளை எடுத்துக்கிட்டு அதில் கிடக்க மீன்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்த தோணிகளை அதாவது படகுகளை எல்லாம் சிறைப்படுத்தி நீங்கள் அனாதையாக்கி அவங்கள கொண்டு போய் சிறைக்குள்ளே போகும்போது எவ்வளவு அவமானப்படுத்துகிறீங்க. அவமானப்படுத்தினா அது எங்கள் இந்திய நாட்டை அவமானப்படுத்துவது போல என்ற ஒரு கண்டனத்தை இதுவரையில் இந்திய அரசாங்கம் சொன்னதாக தெரியவில்லை. அதே போல் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வப்போது ஒரு அறிக்கையை தர்றாரு தவிர இவர் டெல்லிக்கு போய் இவருடைய அமைச்சரை மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லிக்கு அமைச்சு அங்கே இருக்கிற அமைச்சரை பார்த்து வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து அவர்கிட்ட சொல்லணும், இதை எங்கள் நாடு, நம்ம நாடு, நம்முடைய தமிழ்நாடும் இந்தியாவின் ஒரு பெரிய அங்கம். இந்த அங்கமாக இருக்கிற ஒரு நாட்டினுடைய மீனவர்கள் பக்கத்து கடலுக்கு போனால் அது யாருடைய எல்லையிலோ போனதாக சிக்கியதாக இவ்வளவு பறிமுதல் நடவடிக்கை எடுக்கிறது பெருந்தவறு அப்படின்னு சொல்லணும். இதில் பார்த்தா இந்தியாவில் கூட ஒரு 2-3 பேச்சுகள் இப்பொழுது அடிபடுது. தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிச்சி சிக்கிக்கிட்டால் அவர்களை தமிழக மீனவர்கள்ன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் இது திராவிட மாடல் அரசுன்றாரு. அதே குஜராத்காரர்கள் போய் அல்லது வேறு மாநிலத்துக்காரர்கள்லாம் போய் எங்கேயாவது கிடச்சிட்டாங்கன்னா சிக்கிட்டாங்க அவங்க இந்திய மீனவர்கள்ன்றாங்க. அப்போ தமிழர்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு போல் இந்த செய்தி இருக்குது. ஒரு பேர் கூட ஒழுங்காக இல்லை. எந்த மீனவன் போய் இந்திய மீனவன் கடலில் மாட்டிக்கிட்டாலும் சிறைப்பட்டாலும் அது இந்திய மீனவர்னு சொன்னால் தப்பு கிடையாது.
அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு மீனவர் தான் போய் கடிச்சிட்டாருன்னா தமிழ்நாட்டு மீனவர்களை போய் அப்படியெல்லாம் ஒரு பகை போல் நடத்துகின்ற அரசை கண்டிச்சிருக்கணும். இந்திய பிரதம மந்திரி அவர்கள் கண்டிக்கணும். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கணும். கண்டித்து அதுக்கு பின்னால் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும். இது அப்படி இல்லையே. நாமெல்லாம் அரசியலுக்கு தெளிவுக்கு வர்றதுக்கு முன்னால் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக இருந்து தொடர்ந்து இந்த சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாது தங்களுடைய கடல் எல்லையில். அப்படி மாட்டிக்கிட்டாக்கா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு யார்? தமிழ்நாடு அரசு, இந்திய அரசாங்கம் தான் பாதுகாப்பு. அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு உடன்படிக்கை கிடையாது. நம்முடைய தீவாக இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துட்டு இப்போ இலங்கைக்கு இலங்கை இந்திய நாட்டினுடைய பக்கத்தில் வந்துருச்சு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் வந்து தெளிவில்லாத அரசு. இதையே ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வங்காளதேசத்திலிருந்து 150 கிலோமீட்டர் இந்தியாவுடைய எல்லையிலிருந்து 150 கிலோமீட்டர் உள்ளே போய் பெருன்ற ஒரு நகரம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்க மக்கள் இந்துக்கள், இந்தியாவினுடைய இந்துக்கள்ன்றதுனால அந்த 150 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த ஊர் இந்தியாவினுடைய ஊருன்னுட்டு இன்றைக்கும் அதை விட்டு கொடுக்காமல் இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு, இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம் மன்னர்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்த கச்சத்தீவு அதே வங்காளதேசம் போகிறப்போ கொடுத்தாங்க இந்திரா காந்தி. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தால் கருணாநிதி அதெல்லாம் கேட்டுக்கல. அப்போது தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் போனால் பேசுறதில்லை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் போயிட்டா பேசுறதில்லை. தமிழர்களை யார் அடித்தாலும் அதை வந்து தமிழர்கள்னு சொல்லி ஒதுக்குறீங்களே தவிர தமிழர்களும் இந்தியர்கள் தான் சொல்கிறதில்ல இந்திய அரசாங்கம். அதுக்கு தமிழர்கள் தான் நோயாளிகளைப் போல இன்றைக்கு திராவிட மாடல், திராவிட நாடு என்றெல்லாம் பொய் பேசுகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் எல்லாம் சில நேரங்களில் குரல் கொடுக்கின்றோம். ஆனால் குரல்கள் எடுபட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசினிடம் நாம் வைக்கின்ற ஒரு பெரிய கோரிக்கை. எல்லா நாட்டில் இருக்கின்ற எல்லோரையுமே பாதுகாக்கின்ற கடமை இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. யார் பாதிக்கப்பட்டாலும் யாரை அடித்தாலும் அது இந்தியாவை அடிப்பதாகத்தான் கணக்காகும். அண்மையில் ஒரு சின்ன செய்தி, சீக்கியர்களுக்கும் கனடா நாட்டில் இருக்கின்ற சீக்கியர்களுக்கு ஒரு குழு அமைத்து ஏதோ ஒன்று போராட்டம் செய்கின்றார்கள். ஆனால் அங்கே இந்த இந்தியாவை சார்ந்த ஒரு சீக்கியர் தாக்கப்பட்டதுக்கு அங்கே கனடா அரசாங்கம் கொந்தளிச்சது, எங்கள் நாட்டு மக்கள் மேலே எப்படி கை வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுபோல் உணர்வோடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் செய்கின்றவர்கள். இந்திய அரசாங்கமும் அதுபோல் பாதுகாப்பு தர வேண்டும். நீ என்ன வேணுமாலும் செய்துக்கலாம். எல்லை தவறி வந்துட்டால் அல்லது அத்துமீறி எங்கேயாவது வந்து விட்டால் அவர்களை பிடிச்சி எங்ககிட்ட ஒப்படைக்கணும். நாங்கள் அவங்களுக்கு உரிய அறிவுரையெல்லாம் தருவோம். இனிமேல் கடல் எல்லையில் இதுவரைக்கும் நம்முடைய எல்லை, அதை தாண்டி போவது தவறு என்று நாங்கள் சொல்லுவோம் என்கின்ற ஒரு நல்ல நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கைக்கு இந்திய அரசாங்கம் வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்திய நாடு பெருமை மிக்க நாடாக இருக்க முடியும் என்பதே நம்முடைய எண்ணம். குறிப்பாக தமிழக மீனவர்கள் என்று தான் கூறுகிறார்கள். இந்திய மீனவர்களை இது எப்படி பாருங்க? தமிழக மீனவர்கள் என்று சொல்லுவது தவறல்ல. தமிழக மீனவர்கள் தான் தமிழர்கள் தான். ஆனால் இந்திய நாடுன்னு சொல்லும்போது இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தானே. அது இல்லையே இன்றைக்கு. யாரோ ஒரு 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 என்ன ஒரு ஒதுக்கல் போல் ஒவ்வொரு முறையும் பிடிபட்டால் கடிதம் கொடுத்து அங்கே இருக்கிற மத்திய அமைச்சருக்கு கடிதம் கொடுத்து அதுக்கப்புறம் விடுதலையாக வேண்டியதாக இருக்குது. நம்ம நாட்டினுடைய இராணுவம் கடல் படையே அங்கே தானே இருக்குது. கடல் படையே இந்தியாவுடைய கடல் எல்லையில் இருக்குது. ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் எப்படி தமிழ்நாட்டு மீனவர்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு கடல் படையை விட்டு கொடுக்குதா அல்லது தமிழர்கள்னா ஒரு மாதிரியாக விட்டுட்டு போகிறாங்களா? நமக்கு அதுதான் பெரிய ஐயம். இது ஒரு நாள் இதாக தான் பரவாயில்ல, அடுத்தடுத்த ஒவ்வொரு வாரத்திலையும் செய்தி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும். தமிழக மீனவர்கள் மேலே
என்ன பழி இருக்குது, என்ன தவறு இருக்குது, மீன் எங்கே கிடைக்குதோ அவங்க தான் போவாங்க. எத்தனையோ தொழில் வந்து வெளிநாட்டிலேருந்து தொழிலெலாம் கொண்டு வராங்க. ஆனால் மீனவர்களுக்கு இந்த மாதிரியான தொழிலை அந்த நாட்டுக்கு அதை இலங்கைகிட்ட பேசணும். பேசினா தானே, பேசுறதுக்கு தான் அரசாங்கம். அது இயற்கையை கிடைக்கக்கூடிய, அதாவது கிடையாது. நீங்கள் இன்னொன்னையும் பார்க்கணும். இலங்கையிலும் மீன் பிடிக்கிறவர்கள் தமிழர்கள் தான். இந்திய எல்லை ஓரமாக இருக்கின்ற கடலில் மீன் பிடிக்கிறவர்கள் இலங்கை தமிழர்கள் தான். அதே போல் இன்றைக்கு வங்காள விரிகுடா கடலில் மீன் பிடிக்கிறவங்களும் தென்பகுதியில் பிடிக்கிறவங்களும் தமிழர்கள் தான். 2 பேரும் தமிழர்கள் தான். ஆனால் 2 பேருக்கு எப்படி மோதல் வருது? மோதல் வர்றதுக்கு யார் காரணம்? 2 அரசாங்கமும் தான் காரணம். ஆனால் இந்தியாவில் மற்ற இடத்துல எங்கேயும் பிடிபடுறதில்லை மீனவர்கள் பிடிக்கலாம். பாகிஸ்தான் கிட்ட பிடிபடுறவங்க இருக்காங்க. ஆனால் எங்கிருந்தோ வரவங்கள்லாம் இங்கே இந்திய கடலில் மீன் பிடிக்கிறாங்களே. மீன் பிடிக்கிறது ஒரு கடல் எல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்தால் அது பொது எல்லை ஆகிடுது. உலகத்திலிருந்து யாருனாலும் எப்படினாலும் பிடிக்கலாம். ஆனால் அவர்களுடைய மீன் பிடிப்பினுடைய வலையினுடைய தன்மை என்ன, அவருடைய விசை என்ன, அவர்கள் கப்பலில் வந்து பிடிக்கிறாங்க, பெரிய பெரிய கப்பலில். நம்ம ஊருக்காரங்க சாதாரண ஏர் ஓட்டுற மாதிரி, டிராக்டரில் ஓட்டுற மாதிரி இல்லை, மாடு பூட்டி ஓட்டுற மாதிரி சின்ன சின்ன படகுகளில் போய் பிடிக்கிறாங்க. ஆனால் அப்படி பிடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஊதியம் குறைவு, சரியான மீன் வாய்ப்புகள்லாம் அற்று போய்விட்டது. இன்னும் சொல்லப்போனால் இயற்கை வளங்கள் மெல்ல மெல்ல குறைந்து இனிமேல் வந்து இயற்கையில் மீன் கிடைக்குமோன்றதே அச்சமாயிடுச்சு. மீன் வந்து எல்லாமே உயிரினம். அந்த உயிரினம் கடலில் எவ்வளோ இயற்கை வளம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் விளையும். இயற்கை வளம் குறைய குறைய நம்முடைய செயற்கைத்தனமெல்லாம் மிக மிக நம்முடைய கழிவுகளெல்லாம் கடலில் போய் சேர சேர மீன் எப்படி வளரும்? அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கி புதிய வரவுகள்னு சொல்லி கப்பல் கூடம் கட்டுறது, கப்பல்களை கொண்டு வர்றது, வெளிநாட்டு மீன்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த மண்ணில் விடுறது. வெளிநாட்டு மீன்கள் வந்தால் உள்நாட்டு மீன்களை அழிச்சிடும். அப்படி இன்றைக்கி கடற்கரையை நம்பி தான் உள்நாட்டு மீன் விரும்பிகளே இருக்காங்க. உள்நாட்டில் இருக்க ஆறு ஏரி குளங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து உள்நாட்டு மீன்களை உற்பத்தி செய்ய இயல. எல்லாம் வெளிநாட்டு மீன்களை போட்டு தான் இப்போ அதை அதிவேக விளைச்சல்ன்ற மாதிரி மீன்களையும் சீக்கிரமாக உற்பத்தி பண்ணி இப்போ கோழியை 65 நாளில் வளர்க்குற மாதிரி மீன்களையும் வளர்த்து இன்றைக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படியே போனால் இந்த இயற்கை அழிந்து விடுமே. இயற்கை அழிந்து விட்டால் இப்போ மக்கள் தொகை தான் கூடிக்கிட்டு இருக்க தவிர வேறு எந்த வளர்ச்சியும் இயற்கை வளர்ச்சி கிடையாது. அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும். முதல்லாம் மேலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்காக தமிழகத்திற்கும் உள்ள நல்லுறவு வளப்படணும்னா வேறு என்ன வழியில் வேறு என்ன பண்ணலாம்? ஏன்னா சுற்றுலாத்தலம் யாரும் போக மாட்டாங்க. இங்கே இலங்கைக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நல்லுறவு இருக்கணும்னா முதல் நடவடிக்கை இந்திய அரசாங்கம் எடுக்கணும். எங்கள் நாட்டு மீனவர்களை தாக்கக்கூடாது, எங்களுடைய நாட்டு மக்கள் வருகை போவதை தடை செய்யக்கூடாது, உரிய விசாவோடு வர்றவங்களையெல்லாம் நீங்கள் அனுமதிக்கலாம். அதே போல் உங்கள் நாட்டிலேருந்து வரவர்களையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்தியாவிற்குள்ள அகதிகளாக வந்திருக்காங்க பாருங்கள், இலங்கை தமிழர்களுடைய விடுதலை புலிகள் போராட்டத்திலாம் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு மறுவாழ்வு தரணும். இங்கே அவங்களெலாம் வச்சுருக்கக்கூடாது. அவங்களுடைய தாய்நாட்டில் போய் பிழைக்கணும். அவர்களை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கும் போது புலியை கூண்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி அடைச்சி வைக்க வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு விடுதலை தரணும். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் இருக்கலாம். நீங்களும் அண்டை நாடுகள்லேருந்து வங்காளதேசத்துலேருந்து வந்தவங்களைப் போல் நீங்களும் இந்த நாட்டில் உரிமை பெற்றவர்களாக இருக்கலாம்னு சொல்லி அனுமதிக்கணும். அப்படி அனுமதிக்கிறதுக்கான நோக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்தியா வந்து உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான நாடு. இந்தியாவில் யார் வந்தாலும் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக ஏற்றுக்கிட்டோம். எந்த மொழி இனம் என்பதெல்லாம் பார்ப்பதே இல்லை. அப்போது பொதுவுடைமை நாடு என்பது இந்தியா. ஆனால் இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு இனத்தை வந்து பகைக்கிறது, வெறுக்கிறது என்ற சூழ்நிலைகள் எல்லாம் தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும்.
சொல்லப்போனால் ஒரு பொருளாதார வளர்ச்சியை விட, பொருளாதார மோகத்தை விட அமைதி நட்புறவை பேணுவது தான் மிகச்சிறந்த ஒரு அரசனுடைய கண்ணியமான கொள்கையாக இருக்கும். அதுதான் இந்தியாவினுடைய கொள்கை. அதை செய்ய வேணும்.